Hi, welcome back to Metamax. இன்னைக்கு நம்ம கிரேட்னன் எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் சப்டிவிஷனில் ஃபோர்த்து ஃபிஃப்த் சப்டிவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 சப்டிவிஷன்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தெரியாதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் 5x minus 3y is equal to 11 minus 10x plus 6y is equal to minus 22. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட். ஸோ எதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கும்? கோஇன்சிடென்ட் லைன்ஸ்க்கும் இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அப்போ அது ரெண்டுமே கன்சிஸ்டன்ட். ஸோ எதுக்கு சொல்யூஷன் இருக்காது? பேரலல் லைன்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்காது, அதனால் அது வந்து இன்கன்சிஸ்டன்ட். சரியா? இப்போ வேல்யூஸ் எடுத்துடலாம். a1 is equal to 5, b1 is equal to -3, c1 is equal to 11, a2 is equal to -10, b2 is equal to 6, c2 is equal to -22. செக் பண்ணிடலாமா? a1 by a2 is equal to b1 by b2 ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். 5 by -10 is equal to -3 by 6. ஸோ கேன்சல் பண்ணலாமா? 1 5 5 2 5 are 10, 1 3 3 2 3 are 6. அப்போ -1 by 2 is equal to -1 by 2 வந்திருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணணும்? c1 by c2வும் செக் பண்ணணும். இப்போ is equal to c1 by c2 போட்டிங்கன்னா c1 11 by -22. 11 by -22 cancel பண்ணலாமா? 1 11 is 11, 2 11s. That is equal to இதுவும் என்னது? -1 by 2. அப்போ என்ன கிடச்சிருக்கு? a1 by a2 is equal to b1 by b2, that is equal to c1 by c2. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்னது? கோஇன்சிடென்ட் லைன்ஸ். கோஇன்சிடென்ட் லைன்ஸ்னால் அதுக்கு மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா, சொல்யூஷன்ஸ் இருந்தாலே என்னது? அது கன்சிஸ்டன்ட் தான். தேர்ஃபோர் இட் இஸ் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் தான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாமா? இதுதான் அந்த கொஷினில் லாஸ்ட் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 4 by 3x plus 2y is equal to 8, 2x plus 3y is equal to 12. ஸோ 4 by 3x. ஸோ இதே மாதிரி மாடல் ஆல்ரெடி தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 2y is equal to 8. ஸோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 தான் எல்சிஎம், அப்படி தானே? அப்போ இங்கே என்ன ஆகும்? மல்டிப்ளை டிவைட் பை 3 போடுவோம். இப்போ 4x ப்ளஸ் இது என்ன ஆகும்? 6y ஹோல் டிவைடட் பை 3 is equal to 8 இருக்கும். 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 4x ப்ளஸ் 6y is equal to 24 ஆகும். இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2x ப்ளஸ் 3y is equal to 12. ஸோ இப்போ வேல்யூஸ் எடுங்க. a1 is equal to 4, b1 is equal to 6, c1 is equal to 24, a2 is equal to 2, b2 is equal to 3, c2 is equal to 12. ஸோ இப்போ செக் பண்ணிடலாமா? a1 by a2 is equal to b1 by b2 ஃபஸ்ட் செக் பண்ணலாம். 4 by 2 is equal to 6 by 3. கேன்சல் பண்ணலாமா? இப்போ என்ன ஆகும்? 1 2 2 2s are 4, 1 3 3 2 3s are 6. ரெண்டு ஈக்குவலாக வந்துட்டு 2 is equal to 2ன்னு வருது. அப்போ என்ன பண்ணணும்? c1 by c2வும் செக் பண்ணணும். c1 by c2, c1 வந்துட்டு என்னது? 24 by c2 12. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 1 12 is 12, 2 12 is 24. அப்போ ஈக்குவல் டு 12. அப்போ என்ன கிடச்சிருக்கும் நமக்கு? a1 by a2 is equal to b1 by b2, that is equal to c1 by c2. ஸோ இப்படி கிடச்சிச்சுன்னா இது என்னது? என்ன லைன்ஸ்? கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ஸோ கோஇன்சிடென்ட் லைன்ஸ்க்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். சொல்யூஷன் இருந்தாலே அது என்னது? கன்சிஸ்டன்ட் தான். தேர்ஃபோர் இட் இஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ முடிஞ்சிட்டு. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.